நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்கள பகச்சிக்காத. அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிரு. அப்படிதான் ஜெயிக்கிறது. நீ உட்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில் இவ்வளவுதான் தர முடியும். இப்ப பாரு, நான் ஒரு சொல்றேன், உனக்கு புரியுதான் பாரு. நான் இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை முடிஞ்ச வரைக்கும் பரப்பி கொண்டு வருகிறேன். இப்ப நான் சொல்ற உனக்கு புரியுதான் பாரு. வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிருச்சா? முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். சும்மா ஏன்னு சொல்லக்கூடாது. புரியலன்னா சொல்லி தருவேன், ஏன்னா விட்டுட்டு போயிடுவேன். புரியல தானே? இப்போ சொல்கிறேன் பார். இது என்னது? நான் யாரு? சரியா சொல்லு. இப்போ நான் யாரு? அதுவா? அது என்னது? நான் சரி, ரெண்டும் ஒன்று. என்ன பின்னால் ஒரு வாட்டி ஒரு பையன் பேசுறதே கேட்கல, ஸ்பீக்கர் லூசு. ஸ்பீக்கர் ஓகேவா? ஐ எம் அ ஸ்பீக்கர். இது என்னது? எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? 33 வருஷமா பேசுகிறேன், 25 வருஷமா தெரியணுமா இல்லையா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் சேர்மன் இருக்கார்ல, இளங்கோ சார். மேடம் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கும் வந்தீங்க? ஆமாம் சார் வந்தேன். சார் ஒரு டவுட்டு சார். என்ன ப்ரொஃபஸர் சொல்லு. நான் பேச போகும்போது சார் என் முன்னால் ஏதோ ஒன்று கருப்பாக வைக்கிறாங்க சார். அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, டோன்ட் வரி. இல்லை சார், அது கொண்ட மாதிரி ஒன்று இருக்குது சார். அது வச்சாதான் சார் பேச்சு கேட்குது. எதுக்குமே டென்ஷன் ஆகாத இளங்கோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். எதை பற்றி பேசுகிறீங்க மேடம்? அது தெரில சார். அது மைக். பின்னால் திரும்பி பார்த்தார், யாராவது பார்க்குறாங்க. பெரிய பேச்சாளர்னு இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து, மைக்குனா என்னன்னு தெரியல. அந்த அன்னியன் படத்தில் அவன் கத்துவான்ல, டிடிஆர் அப்படின்ட்டு, அப்படி கத்துனாரு. ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டாருங்க. இந்த அம்மாக்கு என்ன சொல்றது? மைக்னா என்னன்னு தெரியல. ஏய் முட்டாள் பெண்ணே, மைக்னா என்னன்னு தெரியாது. என் ஃபிசிக்ஸ் டீச்சரை வச்சு கற்றுக்கோ. உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் தெரியும்ல, சிக்கனா எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னு வச்சு எடுத்தார் கிளாஸை. எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாம் சொன்னார். ராமன் போல, சீதை போல, எனக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சொன்னார். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் பழைய வார்த்தையை கொண்டு வர உனக்கு புரியுதா பார். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அந்த அம்மா என்னை திட்டும், என்னை குறை சொல்லும், என்னுடைய பரம்பரையாக இழுத்து வெளியில் போட்டுரும். என் கிளாஸில் வேற என்னை ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் பந்தா காட்டிகிட்டு இருக்கிறேன். ஏய் குடாக்கு லூசுன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால டவுட்டு கேட்காம உட்காராத. என்ன வேணாலும் திட்டட்டும், டவுட்டுன்னா கேட்டுடு. புரியலல்ல, கேட்டுடு. ஏய் இதை நீ +1லயே படிச்சிருந்தாரு, படிக்கல, சொல்லி கொடு. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல, சொல்லி கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வரேன், சொல்லி கொடு. உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன், சொல்லி கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, வெளியில போய் எழுதிக்கிறேன், சொல்லி கொடு. எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே, வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை.